ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம டாக்ஸிக் ரிவெஞ்ச் லவ் ட்ராமாவுடைய ஃபோர்த் பார்ட் தான் பார்க்க போகிறோம். போன பாட்டில் ஹீரோ அவனுடைய அசிஸ்டண்ட்டை சொல்லி அந்த ஷென்னை பற்றின விஷயங்களெல்லாம் கேதர் பண்ணிட்டு வர சொல்லியிருப்பான். இப்போ அதோடைய கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு கைண்டான ரிக்வெஸ்ட். நம்மளுடைய சேனலில் நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹீரோயின் யாருக்கும் தெரியாமல் எப்படியாவது வெளில போகலான்னு சொல்லிட்டு பார்த்து பார்த்து வராங்க. ஆப்போசிட்டில் அந்த வீட்டுடைய சர்வன் ஹீரோயினை ஸ்டாப் பண்ணுறான். நீ என்ன பண்ணிகிட்ருக்க, எதுக்கு என்ன ஸ்டாப் பண்ணுறேன்னு ஹீரோயின் கேட்குறதுக்கு அந்த சர்வன், மேடம் நீங்கள் வெளியில் போகிறதுக்கு அனுமதி கிடையாது. சார் என்கிட்ட சொன்னால் தான் உங்களை நான் வெளில அலோவ் பண்ணுவேன், இல்லைனா என்னுடைய வேலைக்கு ப்ராப்ளம் ஆகிடும், தயவுசெய்து உள்ளே போங்கன்னு சொல்கிறான். இவன் விடமாட்டான் போல இருக்கே அப்படின்ட்டு ஹீரோயின் உள்ளே வராங்க. ஆப்போசிட்டில் அந்த ஷென் வரா. அவள் ஹீரோயின் கிட்ட, நீ நல்லா தானே இருக்க, உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி கேட்குறா. அந்த ஷென்னை கடுப்பேற்றுறதுக்கு வேணும்ட்டே ஹீரோயின், எனக்கு என்னன்னா நல்லா தான் இருக்கேன், லாஸ்ட் நைட் இந்த தான் என்கிட்ட ரொம்ப ஓவராக பண்ணிட்டாரு, எனக்கு இடுப்பெல்லாம் ரொம்ப வலிக்குது அப்படின்ட்டு ஹீரோ கிட்ட இன்டிமேட்டில் இருந்த மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த ஷென் கடுப்பான மாதிரி தெரியல. ஹீரோயின் கிட்ட, உன்னை ஏன் ஹீரோ வெளில அலோவ் பண்ண மாட்டேங்கிறான்னு தெரியுமா? உங்கள் அம்மாவுக்கு ஹாஸ்பிட்டலில் வச்சு இவ்வளோ நாள் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா, அது எல்லாத்தையுமே ஹீரோ ஸ்டாப் பண்ண சொல்லி ஆர்டர் பண்ணிட்டான். ஏன் தெரியுமா? ஹீரோவுடைய தாத்தாவை கார் ஆக்சிடென்ட் பண்ணதான் சொன்ன அந்த வென் ஃபேமிலியை சேர்ந்த அந்த யங் மாஸ்டர் உன்னுடைய பேரை தான் சொல்லியிருக்கான். அது மட்டும் இல்லாமல் அவன் உன்னுடைய பாதுகாப்பில் தான் தலைமறைவாக இருந்தான் வேற ஹீரோ கிட்ட சொல்லி வச்சிருக்கான். அதனால கோவமான ஹீரோ உங்கள் அம்மாவுடைய ட்ரீட்மெண்ட் எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ண சொல்லி ஆர்டர் பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னதுமே ஹீரோயின், நான் ஃபர்ஸ்ட் போயிட்டு ஹீரோவை மீட் பண்ணிட்டு எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போகிறாங்க. ஓடி போ, நீ போகிறதுக்கு முன்னாடி அட்வான்ஸாக ரோட்டில் உனக்காக ஒரு சர்ப்ரைஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு வரா. நெக்ஸ்ட்டு ஹீரோயின் ஹீரோவை பார்க்கறதுக்காக ரோட்டில் நடந்து போயிட்டுருக்காங்க. அவங்க பின்னாடி யாரோ ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கேன்ட்டு திரும்பி பார்க்குறாங்க. அங்கே இதுக்கு முன்னாடி ஹீரோயினை கிட்னாப் பண்ண அந்த ஆள் தான் ஹீரோயினை ஃபாலோ பண்ணிட்டு வரான். உடனே ஹீரோயின் அவங்க கையில் இருந்த அந்த பெப்பர் ஸ்ப்ரே எடுத்து அவன் கண்ணில் அடிச்சுட்டு அங்கேருந்து ஓடி வராங்க. ஹீரோயின் ஓடி வரும்போது ஆப்போசிட்டில் ஒரு கார் வந்து ஹீரோயினை இடிக்கிற மாதிரி வந்து ஸ்டாப் ஆகுது. அதுலேருந்து ஹீரோ தான் இறங்கி வராரு. அவர் வந்த உடனே ஹீரோயின் கிட்ட, இந்த நேரத்தில் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லி கேட்கறதுக்கு, நான் அவங்கள ரொம்ப கெஞ்சி கேட்குறேன், தயவு செஞ்சு எங்கள் அம்மாவை விட்டுருங்க, எங்கள் அம்மாவோட நிலைமை ரொம்பவே மோசமாக இருக்குது, எங்கள் அம்மா யாருக்குமே எந்த ஹார்முமே நினைக்காதவங்க, தயவு செஞ்சு எங்கள் அம்மாவை விட்டுருங்கன்னு சொல்கிறதுக்கு ஹீரோவுக்கு எதுவுமே புரியல. நீ என்ன பேசிகிட்டு இருக்குன்னு கேட்குறாரு. உடனே ஹீரோயின், நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன், அந்த சீனியர் கூட இதுக்கப்புறம் என் லைஃப்பில் என்றைக்குமே நான் மீட் பண்ண மாட்டேன், அது மட்டும் இல்லாமல் அந்த கார் ஆக்சிடென்ட்டுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, அந்த கார் ஆக்சிடென்ட்டில் நான் ஒரு இன்னசென்ட், சீக்கிரமாகவே உங்களுக்கு ப்ரூவ் பண்ணுறேன், நான் உங்களை கெஞ்சி கேட்குறேன், தயவு செஞ்சு எங்கள் அம்மா விட்டுருங்க, எங்கள் அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஹீரோ, டாங் நீ எதை பற்றி பேசிகிட்டு இருக்க, நான் எப்போ உங்கள் அம்மாவுடைய ட்ரீட்மெண்ட் எல்லாம் ஸ்டாப் பண்ணேன்னு சொல்லி கேட்குறான். இல்லை நீங்கள் பொய் சொல்கிறீங்க, நீங்கள் இல்லைன்னா வேறு யார் எங்கள் அம்மாவோடைய ட்ரீட்மெண்ட்டை பிளாக் பண்ணுவா, தயவு செஞ்சு எங்கள் அம்மாவை காப்பாற்றுங்கன்னு சொல்கிறாங்க. டாங் நீ ஏன்னு நம்ப மாட்டேங்கிற, நான் தான் சொல்கிறேன் நான் எதுவுமே பண்ணலன்னு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஹீரோவுக்கு ஹாஸ்பிட்டல்லேருந்து ஃபோன் கால் வருது. ஃபோனில் ஹீரோயின் அம்மா இறந்துட்டதா நியூஸ் சொல்கிறாங்க. அவ்வளோதான் ஹீரோயின், இல்லை இல்லை இது இம்பாசிபிள், எங்கள் அம்மாவுக்கு எதுவும் ஆகலை அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே அழுதுகிட்டே ஓடுறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. நெக்ஸ்ட்டு ஹாஸ்பிட்டலில் தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் அவங்க அம்மா பக்கத்தில் உட்காந்து ரொம்ப அழுதுட்டு இருக்காங்க. அங்கே ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை ஆறுதல் படுத்துறதுக்காக ஹீரோயின் ஷோல்டரில் கையை வைக்கிறாரு. உடனே ஹீரோயின் கையை பிடிச்சி கடிச்சிட்டு, முதல்ல இங்கேருந்து வெளில போன்னு சொல்லி திட்டுறாங்க. இன்னிலிருந்து உனக்கு எனக்கு இருக்கிற எல்லா உறவுமே முடிஞ்சுது, உனக்கு சீக்கிரமாகவே டிவோர்ஸ் அக்ரிமெண்ட்டை அனுப்பி வைக்கிறேன், இங்கேருந்து போன்னு சொல்லி திட்டுறாங்க. உடனே ஹீரோ, முதல்ல அமைதியாயிரு, நான் என்ன சொல்ல வரேன்னு முதல்ல காதில் வாங்கு, நான் உங்கள் அம்மாவுடைய ட்ரீட்மெண்ட் எல்லாம் ஸ்டாப் பண்ண சொல்லலைன்னு சொல்கிறான். ஹீரோ தான் ஆல்ரெடி ஹீரோயினுடைய அம்மாவுடைய ட்ரீட்மெண்ட் எல்லாம் ஸ்டாப் பண்ணுவேன்னு சொல்லி மிரட்டியிருப்பான் இல்லையா, அதனால ஹீரோயின் நம்ப மாட்டேங்கிறாங்க. உன்னை தவிர வேற யாருமே எங்கள் அம்மாவுக்கு இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்காங்க. நீ நம்புறியா நம்பலையா, நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லிட்டேன் நான் எதுவும் பண்ணலன்னு, அதுக்காக உனக்கு டிவோர்ஸ்லாம் தர முடியாதுன்னு சொல்கிறான் ஹீரோ. அதான் எங்கள் அம்மா தான் இறந்துட்டாங்களே, இதுக்கப்புறம் என்னை யாரை வச்சு பிளாக்மெயில் பண்ணுவீங்க, எனக்கு டிவோர்ஸ் வேணும் அப்படின்னு ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க. உங்கள் அம்மா இறந்தா என்ன, உன் தம்பி இன்னமும் என் கூட தான் இருக்கான், அதனால் நீ என்னை விட்டு எங்கேயுமே போக முடியாது, உனக்கு டிவோர்ஸ்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறான் ஹீரோ. என் தம்பியை மட்டும் ஏதாவது பண்ணிங்கன்னா உங்களை நான் சும்மா வர மாட்டேன் அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. அது நீ இருக்கிறத பொறுத்து இருக்கு, உன் லைஃப் லாங் முழுக்க நீ என் கூட தான் இருக்கணும், அப்போ தான் உன் தம்பிக்கு எதுவுமே ஆகாது, அப்படி இல்லைன்னா இங்கே இருக்காங்க பாரு உங்கள் அம்மா, இவங்களுக்கு ஃபியூனரல் ஒழுங்காக நடக்காதுன்னு சொல்லி மிரட்டுறான். உண்மையிலே நீலாம் ஒரு மனுஷன் தானே அப்படின்னு சொல்லி ஹீரோயின் தேடிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. ஹீரோயின் போனதுக்கப்புறம் ஹீரோ, ஆண்டி என்னை மன்னிச்சிட்டுங்க, எல்லாமே நான் டாங்கோடைய நல்லதுக்காக தான் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுமே அங்கேருந்து போயிடுறான். அந்த ரூமுக்கு அவுட் சைடில் இந்த ஷென் நின்றுக்கிட்டு ஹீரோயின் அம்மாவுடைய ஆக்சிஜன் டியூப்பை கழட்டி விட்டு ஹீரோயின் அம்மாவை கொலை பண்ணது நான், ஆனால் ஹீரோ மேலே பழி போயிடுச்சு. ஹீரோயின் தான் அம்மாவுடைய சாவுக்கு ஹீரோ தான் காரணம் நினச்சிட்டு இருக்கா. இப்போ ரெண்டு பேருமே பிரித்த மாதிரி ஆகிடுச்சு. ஹீரோயின் அம்மாவை கொண்டு அவளுக்கு அந்த வலியை கொடுத்த மாதிரி ஆகிடுச்சு. ஒரே கல்ல ரெண்டு வாங்க அப்படின்ட்டு இவ சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா. நெக்ஸ்ட் வீட்டில் தான் காமிக்கிறாங்க. வீட்டில் ஹீரோயோட அசிஸ்டன்ட் ஹீரோ கிட்ட, சார் மேடம் எதுவுமே சாப்பிடாம ரொம்ப நேரமாக கதவை லாக் பண்ணிட்டு உள்ளே இருக்காங்கன்னு சொன்னதுமே ஹீரோயினை பார்க்கலான்ட்டு போகிறான். இடையில இந்த ஷென் வந்துட்டு ஹீரோயினுக்கு
ஹீரோயினுக்காக போரிச் செஞ்சு எடுத்துருந்துருக்க, இந்தாங்க இந்த சாப்பாடு கொண்டு போய் ஹீரோயின்ட்ட கொடுங்கன்னு சொல்லி கொடுக்குறா. ஹீரோவுமே அதை எடுத்துக்கிட்டு உள்ள போறா. ஆனா அந்த ஷென் வெளியில போகாம அந்த டோருக்கு பின்னாடியே உட்காந்து அவங்க என்ன பேசுறான்னு ஒட்டு கேட்டுட்டு இருக்கா. ஹீரோ உள்ள போயிட்டு ஹீரோயின் கிட்ட, உங்க அம்மா இறந்ததுல இருந்து நீ எதுவுமே சாப்பிடாம இருக்க, இப்படியே இருந்தீங்கன்னா உன் பாடி கண்டிஷன் ரொம்பவே போர் ஆயிடும், முதல்ல இந்த போரிஜ் சாப்பிடு, இது ஷென் உனக்காக ப்ரிப்பேர் பண்ணி எடுத்து வந்திருக்க அப்படின்னு சொன்னதுமே ஹீரோயின் அந்த சாப்பாட்டை தட்டி விட்டு, உன்னை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல, தயவு செஞ்சு வெளில போன்னு சொல்றாங்க. உடனே ஹீரோ, உங்ககிட்ட ஹார்டா இருக்கிறதுக்கு என்ன ஃபோர்ஸ் பண்ணாத, இப்போ சாப்பிட்றியா இல்லையா, நீ மட்டும் இப்போ சாப்பிட்லனா உங்கள் அம்மாவை நான் பரி பண்ண மாட்டேன், நல்லபடியாக உங்கள் அம்மாவை பரி பண்ண விடணுமா வேணாமா அப்படின்னு சொன்னதுமே ஹீரோயின் சாப்பிட்றாங்க. ஆனால் அவங்களால சாப்பிட முடியல. உடனே போயிட்டு வாமிட் பண்ணுறாங்க. உடனே ஹீரோ பதறி போயிட்டு ஹீரோயின் கிட்ட, நம்ம ஃபேமிலி டாக்டர் வேணா போய் பார்த்துட்டு வரலாமான்னு சொல்லி கேட்குறான். நான் எங்கேயும் வரல, நான் ஒன்றும் செத்துற மாட்டேன், எங்கள் அம்மாவுடைய ஃபியூனரல் எப்போன்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோ, நாளைக்கு உங்கள் அம்மாவை பரி பண்ணிடலான்னு சொல்கிறான். எங்கள் அம்மாவுடைய லாஸ்ட் ஜேர்னியை நல்லபடியாக அமுச்சு வைக்கணும்னு சொல்லிட்டு நாளைக்கு அப்புறம் உன்னை மீட் பண்ண மாட்டேன்டான்னு சொல்லி மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் டே ஆகுது. ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே ஹீரோயின் அம்மாவுடைய ஃபியூனரெல்லாம் நல்லபடியாக முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. ஹீரோ ஹீரோயின் கிட்ட, ஆண்டியோட ஃபியூனர் தான் நல்லபடியாக முடிஞ்சிச்சுல, நம்ம சேர்ந்து டின்னர் சாப்பிடலாமான்னு சொல்லி கேட்குறான். உடனே இந்த ஷென், ஆமாண்டாங்க உன் கூட சேர்ந்து டின்னர் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது, வாயன் எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவோமேன்னு சொல்லி கூப்பிட்றா. ஹீரோயின் அவங்க கிட்ட, உங்க மூஞ்செல்லாம் பார்த்துட்டு நல்லா சாப்பிட முடியாது, எனக்கு சாப்பாடு வேணா ஒன்றும் வேணாம், நான் ரூமுக்கு போறேன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஹீரோயின் ரூமுக்கு போயிட்டு அவசர அவசரமா கார்டெல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க அவங்க பேக்ல. அந்த நேரம் பார்த்து ஹீரோ என்ட்ரி ஆகுறாரு. அவரை பார்த்ததுமே ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, அப்படியே அந்த பேக்கை மறைச்சிட்டு நிற்கிறாங்க. நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லி ஹீரோ கேட்கறதுக்கு அவங்க ட்ரெஸ் எல்லாம் அப்படியே லைட்டாக கலைச்சி விட்டுட்டு, எனக்கு ரொம்ப ஹார்ட்டாக இருக்குது அப்படின்ட்டு ஹீரோவை செடியூஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. மேடம் என்ன செடியூஸ் பண்ண ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கே அப்படின்ட்டு ஹீரோயினை ஹக் பண்ணிக்கிறாரு. ஹீரோயின் இந்த டெவில்டேருந்து எப்படியாவது தப்பிச்சணும்னு மனசில் நினச்சிக்கிட்டே, ஆமாம் நீங்கள் என் அம்மாவுடைய ஃபியூனரெல்லாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணிருக்கீங்களே எனக்கு, அதனால தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே கொஞ்சம் நேரத்திலே ரெண்டு பேருமே இன்டிமேட்டில் இருக்காங்க. மிட் நைட்டில் ஹீரோ நல்லா தூங்கினதுக்கு அப்புறம் ஹீரோயின் பொறுமையாக எழுந்து வந்து அங்கே ஜன்னல் வழியாக துணியெல்லாம் கட்டி கீழே இறக்கி விட்டு அது வழியாக கீழே இறங்கி வராங்க. எப்பாடா இந்த ஃபேமிலிலேருந்து தப்பிச்சாச்சு அப்படின்ட்டு ஓடி வரும்போதே வழியில் அந்த சீனியர் தான் வந்து நிற்கிறான். இந்த சீனியர் ஹீரோயினை சீக்கிரமாக காலில் ஏறுன்னு சொல்கிறதுக்கு ஹீரோயின், சீனியர் நீங்கள் எப்படி இங்கே வந்தீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. எப்போதுமே நான் இந்த பக்கம் வருவேன், இன்னைக்கு தற்செயலாக உன்னை பார்த்தேன்னா அதனால தான் காரில் ஏறுன்னு சொன்னேன், வேற எதுவும் இல்லைன்னு சொல்கிறான். அதோட ஹீரோயினை, நீ எங்கே போகணும்னு சொல்லி கேட்குறான். சீனியர், நானே இப்போ தான் அந்த ஃபேமிலிலேருந்து தப்பிச்சு வரேன், எங்கே வேணாலும் போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஹீரோயின். நம்ம ஏன் ஃபஸ்ட்டு ஹோட்டல் போகக்கூடாது அப்படின்ட்டு ஹீரோயினை ஹோட்டலுக்கு தான் அழைச்சிட்டு போகிறான். இந்த பக்கம் ஹீரோ அந்த ஜன்னலை தொங்குற துணியெல்லாம் பார்த்துட்டு, மறுபடியும் ஹீரோயின் என்னை விட்டு ஓடி போயிட்ட போல இருக்கு அப்படின்ட்டு அவனுடைய அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு ஹீரோயின் எங்கே போனான்னு ட்ரேஸ் அவுட் பண்ண சொல்கிறான். கொஞ்ச நேரத்திலேயே ஹீரோடைய அசிஸ்டன்ட் ஹீரோ கிட்ட, மேடம் எங்கே போனாங்கன்னு கண்டுபிடிச்சாச்சு, அந்த ஷோயாங் கூட தான் காரில் போயிருக்காங்கன்னு சொன்னதுமே, என்ன மறுபடியும் அந்த ஷோயாங்க, அவனுக்கு வேறு வேலையே இருக்காது போல இருக்குது அப்படின்ட்டு, அவங்க எப்படியும் பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு ஹோட்டலுக்கு தான் போயிருப்பாங்க, நம்ம ஆளுங்கள்ட்ட சொல்லி நல்லா செக் பண்ண சொல்லுங்கன்னு சொல்கிறான். நெக்ஸ்ட்டு ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. அவங்க அந்த ஷோயாங் கூட தான் ஹோட்டல் ரூமில் இருக்காங்க. சீனியர், நீங்கள் பண்ண உதவி எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லி ஒரு கோக் கொடுக்குறாங்க. இந்த பக்கம் ஹீரோ ஹீரோயின் இருக்கிற ஹோட்டலை கண்டுபிடிச்சி அந்த ரூமை தேடி தான் வந்துட்டுருக்கான். ஹீரோயின் கொடுத்த கோக்கை அந்த சீனியர் ஓப்பன் பண்ணும்போது அது அப்படியே பொங்கி அவன் மேலே ஃபுல்லாக ஊற்றிடுது. உடனே இந்த சீனியர், என்னோட ட்ரெஸ்லாம் ஸ்பாயில் ஆயிடுச்சு, நான் கொஞ்சம் பாத்ரூம் போயிட்டு இது எல்லாத்தையும் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன்ட்டு பாத்ரூம் போயிடுறான். அந்த நேரம் பார்த்து ஹீரோ கதவை தட்ட ஹீரோயின் திறக்க, பேய் மாதிரி ஹீரோ வெளில நிற்கிறான். அவனை பார்த்ததுமே ஹீரோயின், எங்கே போனாலும் இந்த சைத்தான் என்னை விடாது போல இருக்குன்ட்டு, எதுக்காக என்னை ஃபாலோ பண்ணிட்டு வரீங்கன்னு சொல்லி ஹீரோயின் கேட்க, அங்கே இருந்தவங்களெல்லாம் கையை காட்டி வெளில அமிச்சிட்டு, என்னை தூங்க வச்சுட்டு இந்த மாதிரி ஓடி வரத்துக்காக தான் ஃபோர்ஸ் பண்ணியான்னு ஹீரோ கேட்க, அப்போன்னு பார்த்து பாத்ரூம் போன அந்த ஷோயாங், எனக்கு இந்த ஜேட்ரூப் ரொம்ப நல்லா இருக்கலன்னு சொல்லிட்டு வெளில வரான். அந்த நிலைமையில் அவனை பார்த்தது ஹீரோவுக்கா கொலை வெறியாகிடுச்சு. ஏன்டா கழுத, உனக்கு எவ்வளோ தைரியம் தான் ஏன் உமன் மேலே கையை வைப்பன்ட்டு அவனை போட்டு பயங்கரமாக அடிக்கிறான். ஹீரோயினுமே போய் தடுக்க பார்க்குறாங்க. ஹீரோயின் மேலுமே அடிபட்டுடுது. உடனே ஹீரோயின் ஹீரோடைய கையை பிடிச்சிட்டு முதல்ல ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொன்னதுமே, நீ என்ன இவனை காப்பாற்ற நினைக்கிறியான்னு ஹீரோயின் கையை உதறி விட்டாரான். அந்த ஃபோர்ஸில் ஹீரோயின் பக்கத்தில் இருந்த வாலில் போய் இடிச்சிக்கிறாங்க. ஹீரோயினுக்கு அடிப்பட்டது பார்த்ததுமே இந்த ஷோயாங் ஹீரோவை அடிக்க ஆரம்பிச்சிடறான். உடனே ஹீரோயின், ரெண்டு பேருமே முதல்ல ஃபைட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணுறீங்களான்னு சொல்லி கத்துறாங்க. இப்போ எதுக்காக சீனியர் அடிக்கிறீங்க, சீனியர் இன்னசென்ட், அவரை முதல்ல விடுங்க, இப்போ நான் உங்க கூட வரேன், நான் உங்க கூட வீட்டுக்கு வந்துட்டு எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. ஹீரோ ஹீரோயின் கிட்ட, இவனுக்காக தான் எல்லாமே பண்ணிட்டு இருக்க, உன்ன மாதிரி ஒரு கேவலமான பொண்ணை நான் பார்த்ததில்லன்னு சொல்கிறான். ஆமாம், நான் கேவலமான பொண்ணு தான், அப்படி இருக்கும்போது எதுக்கு என்னை விடாமல் இருக்கீங்க, தயவு செஞ்சு உங்களை கேட்குறேன், எனக்கான ஃப்ரீடமை என்கிட்ட கொடுத்துருங்க, என்னை விட்டுருங்கன்னு சொல்கிறா. ஹீரோ, நான் தான் உன்னை லவ் பண்ணுறேனே, அப்படி இருக்கும்போது உன்னை எப்படி நான் விட்டு கொடுப்பேன்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டு ஹீரோயின் கிட்ட, நான் தான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருக்கேனே, நீ வாழ்ந்தாலும் சரி செத்தாலும் சரி அது என் ஃபேமிலியோட தான் அப்படின்ட்டு ஹீரோயினை வீட்டுக்கு வான்னு சொல்லி இழுக்கிறான். ஆனால் ஹீரோயின், என்னால் மறுபடியும் அந்த ஜெயிலுக்கு வர முடியாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ கையை உதறி விட்டுட்டு, நானே எல்லா உண்மையுமே கண்டுபிடிக்கிறேன்னு சொல்கிறாங்க. ஹீரோ, நீ எந்த தப்புமே பண்ணலை, உண்மையிலே நம்ம எதிரி யாருன்னு என்னால் இப்போ உங்ககிட்ட சொல்ல முடியாத நிலைமையில நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்கான். அந்த சீனியர் ஹீரோயின் கையை பிடிச்சி அவன் பின்னாடி இழுத்து வச்சுக்கிட்டு ஹீரோ கிட்ட, நீங்கள் எங்களை பற்றி தப்பாக நினச்சிட்டு இருக்கீங்க, அதோட ஹீரோயினே உங்கள் கூடலாம் அனுப்பி வைக்க முடியாது, அவளை விட்டுருங்கன்னு சொல்கிறான்.
உடனே ஹீரோ அந்த ஷோயாங் கிட்ட, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள நடக்கிற பிரச்சனையில உள்ள வரதுக்கு நீ யாரு? நீ முதல்ல இங்கேருந்து வெளியில போ. உன்னால தான் எல்லா பிரச்சனையும் சொல்றான். அதுக்கு இந்த ஷோயாங் ஹீரோ கிட்ட, ஹீரோயின் என்னுடைய ஸ்கூல்மேட் பொண்ணு. அவள நீங்க புல்லி பண்றது என்னால பார்த்துட்டு இருக்க முடியாதுன்னு சொல்றான். நீ ஏன் வென் ஃபேமிலியோட செகண்ட் மாஸ்டருக்கு முறை தவறி பிறந்தவன். இப்போ மட்டும் நீ ஹீரோயினை விடலனா உன் வென் ஃபேமிலியும் உன்னால பேங்க்ரப்ட் ஆயிடும். அதுக்கப்புறம் நீயும் உங்க அம்மாவும் அந்த வென் ஃபேமிலியில் இருக்க முடியாது. நடுத்தரில் தான் நிற்கிறோன்னு சொன்னதுமே ஹீரோயின், என்னால் உங்களுக்கு ப்ராப்ளம் வேணான்ட்டு ஹீரோ கூட போயிடுறாங்க. ஹீரோயின் அங்கேருந்து போனதுக்கப்புறம் இந்த ஷோ யாருக்கோ கால் பண்ணிட்டு, இப்போ உன்னுடைய டேர்ன். அந்த அக்யூஸ்டோட சீக்ரெட்லாம் வெளில வரதுக்கு நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்கிறான். நெக்ஸ்ட் ஹீரோயின் தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் எடுத்துட்டு வந்த ஹீரோயினுக்கு தலையில அடிபட்டதால அவளுக்கு மருந்து போட்டுட்டு இருக்கான். ஹீரோயின் ஹீரோ கிட்ட, நானும் அந்த ஷோயாங்க வெறும் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான், எங்களுக்குள்ள எதுவுமே இல்லைன்னு சொன்னதுமே ஹீரோ, வாயை மூட, என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு. அவன் உன்னை இங்கே தானே கிஸ் பண்ணான்ட்டு ஹீரோயினை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு இருக்கான். அப்படிலாம் எதுவுமே இல்லை, எதுக்கு இந்த மாதிரி கிரேசியாக நடந்துக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அழுகுறாங்க. அவங்க அழுவுறத பார்க்குறதுமே ஹீரோவுக்கு கஷ்டமாக இருக்குது. நீ அழாத, நீ அழுதினா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்ட்டு ஹீரோயின் கூட இன்டிமேட்டில் இருந்தாராம். ஹீரோயின் கூட இன்டிமேட்டில் இருந்ததுக்கப்புறம் ஹீரோ, நீ எனக்கு ஒரு குழந்தைய பெற்று கூட உன்னை விட்டுறேன்னு சொல்கிறான். என்ன குழந்தையா, அதே எதுக்கு என்கிட்ட கேட்குறேன்னு ஹீரோயின் கேட்கறதுக்கு, ஷென்னுக்கு இப்போ உடம்பு சரியில்லாமல் இருக்குல்ல, அதனால அவளால் குழந்தை பெற்றுக்க முடியாது. அதனால நீ தான் எங்கள் ஃபேமிலிக்கு ஒரு வாரிசு பெற்று கொடுக்கணும்னு சொல்லிட்டு, இன்னிலேருந்து நீ ப்ரெக்னென்ட் ஆகிற வரைக்கும் இங்கே எந்த ஒரு ஸ்டெப் கூட எடுத்து வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். ஹீரோ எதுக்கு இந்த மாதிரி ஹீரோயின்ட்ட அடமெண்ட்டாக குழந்தை வேணும்னு சொல்லியிருப்பான்னா, ஹீரோடைய அசிஸ்டன்ட் ஹீரோ கிட்ட, சார் உங்களுக்கும் மேடமுக்கு குழந்தை இருந்தால் உங்களுக்குள்ள நல்ல பாண்டிங் இருக்கும், அதுக்கப்புறம் ஹீரோயின் உங்களை விட்டு பிரிஞ்சு போகும்னு நினைக்க மாட்டாங்கன்னு சொல்லியிருப்பான். அதனால தான் ஹீரோயின் கிட்ட இந்த மாதிரி பேசியிருப்பான். ஹீரோ போனதுக்கப்புறம் ஹீரோயின், இந்த நம்மள லவ்வே பண்ணல போல இருக்கு, ஒரு குழந்தை பெற்று கொடுக்குற மிஷின் மாதிரி தான் நம்மளை பார்க்குறான்னு நினச்சிக்கிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஷென்னை தான் காமிக்கிறாங்க. அங்கே ஹீரோ பேசினது எல்லாத்தையுமே இந்த வேலைக்காரமா ஒட்டுக்கிட்டு வந்து இவகிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. உடனே இந்த ஷென், என்ன எனக்காக அவ குழந்தை பெற்று கொடுக்க போறாளா, அவ பெற்ற குழந்தைய நான் வளர்க்கணுமா அப்படின்ட்டு பயங்கரமாக கோவப்பட்டு இருக்கா. இதோட இந்த பார்ட் கம்ப்ளீட் ஆகுது. இதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். அதோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் see you.